தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்வில் சமூக ஆர்வலர் திரு பார்த்திபன் அவர்கள் கலந்து கொள்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். நீங்கள் சமூக ஆர்வலர் என்ற முறையில் சமூகத்தில் இருக்கிற குறைபாடுகளை களைவதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அதில் பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக நீங்கள் நிறைய செய்திகளை எல்லாம் சொல்கிறீங்க. அந்த விமான நிலையம் வேண்டும் என்கிறீர்களா, வேண்டாம் என்கிறீர்களா? விமான நிலையம் இரண்டாவது விமான நிலையம் தமிழ்நாட்டுக்கு தேவை தான். இருந்தாலும் அதை வேறு இடத்துக்கு மாற்றுறது என்னோடய அபிப்பிராயமாக நான் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு 2022 ஆண்டே மனு கொடுத்துருக்குங்க. இதில் என்னென்னா, விவசாயம் பண்ணுறக்கூடிய தண்ணி வசதி நிறைய உள்ள பூமி. அந்த பூமி 20 வருஷம் 365 நாளும் பயிர் வைக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல போய் விமான நிலையம் அமைக்கிறதுனால அந்த விவசாயம் பாதிக்கப்படுது. விவசாயம் பாதிக்கப்பட்டால் தமிழ்நாட்டோட உணவு பற்றாக்குறை அதிகமாகும். விமான நிலையத்துக்காக வேண்டி உணவு பற்றாக்குறையை நம்ம தலையில் தானே மண்ணை வாரி போடுற மாதிரி அந்த விவசாய நிலத்தை எடுக்கிறதுக்கு பதிலாக பயன்படுத்த முடியாத இடம் தமிழ்நாட்டில் எவ்வளோ இடம் இருக்குது. அந்த இடத்த கண்டறிஞ்சு அந்த இடத்துல விமான நிலையம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். விவசாயிகளையும் பாதிக்காதது என்னோடய தாழ்மையான வேண்டுகோளாக தான் 2022 ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்துருக்காங்க. அது சம்பந்தமான புகார் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக பொறுத்திருந்து என்னோடய பெட்டிஷன் பேரில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலயமா அப்ளை பண்ணும்போது உங்களோட பெட்டிஷனே எனக்கு வரல அப்படின்ற மாதிரி காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசுனாங்க ஃபோனில். அதுக்கப்புறம் திரும்ப அவங்களோட மெயில் ஐடிக்கே பர்சனல் மெயில் ஐடிக்கே அனுப்பிச்சிருக்கேன் என்னோடய மனுவை. அதையே அவங்க இல்லைன்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. திரும்ப நான் அந்த மாட்ட பேசிட்டு சனிக்கிழமை வாக்கில் நான் பேசினேன். திரும்ப திங்கக்கிழமை ரீசர் போஸ்ட்லேயும் மெயிலையும் அதே காப்பியும் திரும்ப அனுப்புகிறீங்க, ரீப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க. என்னோடய பெட்டிஷன் பேரில் நடவடிக்கை எடுக்க சொல்லி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி பரிந்துரை பண்ணி பரிசீலனை பண்ண சொல்லி பரிந்துரை பண்ணியிருக்காங்க. சரி சரி. இதனால் வந்து வாழ்வாதாரம் சமயம் ரொம்ப எல்லாருக்குமே பாதிக்கும். இந்த டிஎம்கே அரசாங்கத்தை நான் குறை சொல்கிறதா நினைக்க வேண்டாம். விமான நிலையம் தேவை தான். எல்லாருமே விமானத்தில் பறக்கிற மாதிரி யாருமே கிடையாது. வசதி வாய்ப்பு உள்ளவங்க விமானத்தில் பறக்கிறா தப்பு கிடையாது. அவங்க தான் போயின்னு இருக்காங்க இன்றைக்கி வரைக்குமே. நம்ம விவசாயி சேத்துல காலை வச்சா தான் நம்மளாம் சோத்தில் கை வைக்க முடியுது பழமொழி. அப்படியாப்பட்ட உணவை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகளோட வயிற்றில் அடிக்க வேண்டாம்ன்றது தான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் முதல்ல பன்னூர்ன்ற ஒரு கிராமத்தில் தான் விவசாய ஏர்போர்ட் விமானம் போடுற மாதிரி ஒரு கருத்து இருந்துச்சு. ஏதோ ஒரு காரணத்தால் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு மாற்றினாங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு மாற்றினது பதிலாக திருவாலங்காடு ஒன்றியத்தில் ஏகப்பட்ட இடம் அரசாங்க புறம்போக்கு இடமும் ஒரு சில பேர் ஆக்கிரமிச்சிருந்தாங்க. அந்த இடம்லாம் நிறைய இருக்குது, பயன்படுத்த முடியாத அளவுக்கு. ரியல் எஸ்டேட்டுக்காரன் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது, கோயில் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி ரியல் எஸ்டேட் போட்டு கூவி இடத்த விற்றாங்க. வாங்கினவங்க யாருமே வீடு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து ஃபுல்லாகவே கூழாங்கல் பூமி. கூழாங்கல் பூமியில் வந்து தண்ணியும் ஒழுங்காக வர்றது கிடையாது. குறைஞ்சபட்சம் 300 அடிக்கு கீழே போர் போட்டால் தான் தண்ணியே வரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற இடத்துல நீங்கள் அந்த மாதிரி மேடான பகுதி வேறு, அந்த மாதிரி இடத்துல நீங்கள் விமான நிலையம் போட்டிங்கன்னா அரசாங்கத்துக்கு ஏகப்பட்ட பொருள் மிச்சமாகும். ரெண்டாவது காரணம் எப்படின்னா, திருவாலங்காடு ஒன்றியத்து பக்கத்துலேயே தான் அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. சென்னைக்கு வந்து 24 மணி நேரம் எலக்ட்ரிக் ட்ரெயின், எக்ஸ்பிரஸ்ஸு, விரைவு ரயில் எல்லாமே வந்துன்னு தான் போயின்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் மெட்ரோ ரயிலெலாம் போட வேண்டிய அவசியமே இருக்காது. என்னோடய சஜஷன் படி நீங்கள் செயல்பட்டுருந்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் மெட்ரோ ரயில் போடுற செலவை தடுக்க முடியும். இதனால் வந்து ஒரு 14,000 கோடி ரூபா இதே எஸ்டிமேட் சொல்லியிருக்காங்க. அது அந்த அளவுக்கு புள்ளி விவரத்தோடு தெரியலை எனக்கு. அவ்வளோ பணத்தை வந்து மிச்சப்படுத்தலாம். அது இல்லாமல் விமான நிலையம் ஆரம்பித்தாலே அவங்களுக்கு தண்ணி வசதி நிறைய கொடுக்கணும். இல்லைன்னா வெளிநாட்டு பயணிகள் நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட மானம் வந்து வெளிநாட்டெல்லாம் கெட்டு போயிடும். இப்போ நீங்கள் தண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, அதனால தண்ணீர் இருக்கிற அந்த பகுதியில் விமான நிலையம் ஏற்படுத்துகிறாங்க. திருவாலங்காட்டில் தண்ணி எடுக்க முடியாதுன்றீங்க, அதனால அதை நிராகரிச்சிருக்காங்க. திருவாலங்காடுக்கும் பூண்டி ஏரிக்கும் ஏறக்குறைய ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றளவில் தான் இருக்குது.
பூண்டி ஏரியிலேருந்து ஆந்திர பிரதேசத்துலேருந்து தண்ணி நமக்கு பூண்டி ஏரி வழியாக தான் சரி, சென்னைக்கு ஆந்திர பிரதேசம் கொடுக்க மாட்டேன்னு மூடிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ சென்னைக்கு கொடுத்துட்டுருக்காங்களேங்க, அதுலேருந்து ஒரு ஒரு குறைஞ்சபட்ச தண்ணி தானே நம்ம எடுக்க போகிறது. அது இல்லாமல் அங்கே அந்த திருவிழாங்காடு ஏரியாவில் நிறைய ஏரிகள்லாம் இருக்குது. அந்த ஏரியில் மழை காலத்தில் அந்த ஏரியெல்லாம் தண்ணி சேமித்து வச்சு அதை பயன்படுத்தலாம். என்னோடய ஆதங்கம் என்னென்னா, விமான நிலையத்தை தடுக்கணுன்றதே கிடையாது, வேறு இடத்துக்கு மாற்றுங்க, விவசாயிகளோட வயிற்றில் அடிக்காதீங்க. நீங்கள் அந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட நாட்கள்லேயே அதை பேசாமல் இப்போ பேசுகிறீங்களா? எல்லாம் நான் திட்டத்தை அறிவித்து 2022 நான் மனு கொடுத்துருக்கேன் மாவட்ட ஆட்சியருக்கு, ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கு சென்னைக்கும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வி.கே. சிங்னு சொல்லி விமானத்துறை போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து பேப்பரில் விளம்பரமே கொடுத்துருக்காரு. விமான நிலையம் அமைக்கிறது வந்து மாநில அரசாங்கம் இடத்த கொடுத்தா மட்டும்தான் பண்ணுவோம், இதில் வந்து மத்திய அரசாங்கம் எந்த வகையிலும் செயல்படுத்த முடியாது அப்படின்ட்டு. இப்போ பாரதிய ஜனதாவும் திராவிட முன்னேற்ற கழக அரசும் எதிரெதிர் கருத்துக்களை கொண்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் மாத்திரம் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்றீங்களா? அது அந்த அளவுக்கு நான் ரொம்ப ஆழமாக போகிறது விரும்பலைங்க. என்னோட ஆதங்கம் என்னென்னா, விவசாயத்தை கெடுக்காதீங்க. நீங்கள் கூட்டணி எப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எப்படி அவங்க டிஎம்கேவும் பிஜேபியும் ஒரே அணியில் செயல்படுற மாதிரி இருந்தால் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை எல்லாம் இன்னும் செயல்படுத்தியிருக்கலாமே. நான் வந்து தென்சென்னை மாவட்டத்துக்கு சுயேட்சை வேட்பாளர் பாராளுமன்ற தொகுதிக்கு. எனக்கு இந்த பழா போன மக்கள் ஓட்டு போடலை, ஆனால் ஏற்கனவே இருந்த அதே டிஎம்கே வேட்பாளருக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அந்த அம்மா பதவி ஏற்று ஏறக்குறைய 2 மாதம் ஆச்சு. இது வரைக்கும் என்ன பண்ணினாங்க? இதை வந்து என்னோடய பேட்டியிலே கொடுத்துருக்கேன், உங்களோட தொலைக்காட்சியிலே பேட்டியிலே கொடுத்துருக்கேன். சுயேட்சை வேட்பாளர்லாம் ஆதரிச்சிங்கன்னா மத்திய அரசாங்கத்தில் நிறைய திட்டங்களை எங்களால் வாங்கி கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியும்னு. ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க டிஎம்கே ஆளுங்கட்சியோட எம்பிங்க தான் இப்போ இருக்காங்க. கடந்த முறை அவங்க தான் எம்பிங்களாக இருந்தாங்க. இது வரைக்கும் ஒன்றும் பண்ணலை, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இது கடந்த முறை பேட்டியிலே நான் கொடுத்துருக்கேன். அவங்களோட தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்டு தான் இவங்க செயல்பட முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் செயல்பட முடியாது. எந்த ஒரு திட்டங்களையும் இவங்க ஆணித்தரமாக பாராளுமன்றத்தில் கேட்க முடியாது. நீங்கள் சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றிருந்தீங்கன்னா யார் மத்தியில் ஆட்சி அமைக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் வந்து அவங்க சப்போர்ட்டாக பேசினா மட்டும்தான் நம்மளோட காரியத்தை சாதிக்கவும் நம்மளோட தொகுதிக்கு மேம்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் கொண்டு வர முடியும். இப்போ இருக்கிற அந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக செயல்படணும்னு சொல்ல வரீங்களா? நீங்கள் அப்போ அந்த மாதிரி செயல்பட்டால் மட்டும்தான் உங்களோட நீங்கள் வந்து கட்சி மூலயமா நீங்கள் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் உங்களோட தொகுதியில் மேம்படுத்தணும்னு சொன்னால் நீங்கள் ஆளுங்கட்சி சாதகமாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். டிஎம்கே தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க, இன்னும் 75 ரூபாய் டீசல் கொடுப்போம், 80 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுப்போம், 500 ரூபாய்க்கு கேஸு கொடுப்போன்னு. முடியுமா? இப்போ அவங்க சொன்ன வாக்குறுதி எல்லாமே பொய்யா போச்சு. இதே அவங்க பிஜேபியோட ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டிருந்தால் இந்த திட்டங்கள்லாம் நீங்கள் செயல்படுத்தலாமே. இந்த திட்டங்கள்லாம் நீங்கள் செயல்படுத்தினா 2026 உங்களுக்கு சாதகமான முடிவு தானே வரும். பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும்னு எப்படி நம்பி அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல முடியும்? நீங்கள் டிஎம்கே தான் காங்கிரஸ் வெற்றி பெறுன்ற எந்த கேரண்டியில் நீங்கள் அன்றைக்கி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க? நாங்கள் வந்தால் இதெல்லாம் பண்ணுவோன்னு சொல்லி அன்றைக்கி டிஎம்கேல சொன்னீங்க. வரல, காங்கிரஸ் கூட்டணி வரல. அதனால் நாங்கள் வந்து நாங்கள் காங்கிரஸ் கூட்டணி வரல, அதனால் நாங்கள் வந்து கொடுக்க முடியாது, இந்த திட்டங்கள்லாம் அறிவிக்க முடியாது, அறிவிச்சதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறோன்னு உங்களால் சொல்ல முடியுமா? வெளிப்படையாக நீங்கள் சொல்லுங்கள். அது மக்களுக்கே தெரியுமே, உங்கள் ஆட்சியில் இல்லை அதனால் பண்ண முடியலன்றது தெரியும் தானே. அதை நீங்கள் சொல்லணுங்கய்யா. ஏன்னா கூட்டணியில் காங்கிரஸோட கூட்டணியில் இருப்போம், நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு ஆணித்தனமான ஒரு நம்பிக்கையால் தான் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியெல்லாம் கொடுத்தீங்க. இப்போ தோற்று போயிட்டீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜெயிச்சிருக்கலாம், மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தோற்று போனவங்க நீங்கள் உங்களோட திட்டங்கள்லாம் செயல்படுத்தணும், மாநிலத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாருக்கு சாதகமாக வேலை பார்த்தாகணும்? உங்களோட கோரிக்கை கூட மதிக்க மாட்டாங்க இல்லையா? திரௌபதி முர்முக்கு ஜனாதிபதி எலெக்ஷனில் தேர்தலே போடலை, ஆனால் உங்களோட குடும்ப நிகழ்ச்சிகள்லாம் திரௌபதி முர்மு கூப்பிட்டா எப்படி வருவாங்கன்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? நம்மளோட வேட்பாளர் இங்கேருந்து ஜெயிச்சு போயிருக்க பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்க ஒவ்வொரு வேட்பாளர்களும் அவங்களோட தொகுதியை மேம்படுத்தணும்னு சொன்னால் நம்ம வந்து சாதகமான முடிவு தான் எடுத்தாங்க. கட்சியின் மூலமாக வெற்றி பெற்றிருக்கிறாங்க, கட்சியில் வேட்பாளராக இருந்து கட்சி உறுப்பினராக நிர்வாகியாக இருந்து வேட்பாளராகி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அந்த கட்சியை மறந்துட்டு ஒன்றியத்தில் யார் ஆட்சி செய்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் அவங்களுக்கு சாதகமாக செயல்பட முடியுமா? உங்களோட கருத்து வந்து நான் வரவேற்கிறேங்க. இதே கருத்தை தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ராசா
ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு ஒரு பேட்டியில். என்றைக்கும் காங்கிரஸ் பிஜேபியும் டிஎம்கேயும் எதிரணிலாம் இருக்குன்ற எந்த ஒரு நம்பிக்கையில் சொல்கிறீங்க? நாளைக்கு இணையலாம் செயல்படலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லி அது சம்மந்தமான குறிப்பு கூட என்கிட்ட இருக்குது. வேணும்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூட அனுப்புகிறாங்க. ஒரு ஜெயிச்ச நீலகிரி தொகுதியில் எம்பியாக ஜெயித்தவர் அந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லும்போது நான் ஒரு சமூக நோக்கத்தோடு தான் இந்த கருத்தை சொல்கிறேன். இதை யாரையும் புண்படுத்தணுன்றது என்னோடய கோரிக்கை கிடையாது. என்னோட ஒரே ஆதங்கம் என்னன்றனா விவசாயிகளோட வயிற்றில் அடிக்காமல் அவங்களோட விவசாய நிலங்களை பிடுங்காமல், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த மாதிரி தான் நடக்குது. திருவண்ணாமலை மாவட்டத்துலேயும் சிட்கோ தொழில் நிறுவனம் அமைக்க போகிறோன்னு சொல்லிட்டு 6000 ஏக்கர் எடுக்கிறேன்றீங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன வாழ்வாதாரம் கொடுப்பீங்க? ஒன்றுக்கு நீங்கள் 5 பங்கு விலை கொடுத்தாலும் எவ்வளோ நாள் வச்சு சாப்பிடுவாங்க அந்த நிலத்தை வச்சு? இதுக்கு அரசியல்வாதிங்க ஆக்கிரமிச்சிருக்க இடத்துல நீங்கள் தொழில் நிறுவனத்தை கட்டிட்டு போகலாமே. விவசாயம் பண்ணவங்களோட இடத்த தான் எடுக்கணும்னு தேவை கிடையாது இல்லையா? ஆனால் பேட்டி மாத்திரம் கொடுக்குறாங்க ஒவ்வொரு முறையும். நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன், சோத்துக்கே லாட்டரி அடித்தவன், இன்றைக்கி நான் சுயமாக உழைச்சி தான் இந்த மாதிரிலாம் வந்திருக்கேன். ஆனால் அந்த உழைப்போட அருமை பெருமை தெரியாமல் இன்றைக்கி நம்ம வசந்துட்டன்றதுனால மற்றவங்களை தாழ்வாக தான் நினச்சிட்டு இருக்கிறோம். அது தயவு செஞ்சு என்னோடய பணிவான வேண்டுகோள் என்னென்னா, இந்த அரசியல்வாதிகளுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் விவசாய நிலங்களை எடுக்காமல் அவங்களோட வயிற்றில் அடிக்காமல் வேற ஒரு இடத்துல உங்களை திட்டங்களை செயல்படுத்தினா தமிழ்நாட்டு மக்களுக்கும் உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கும் நீங்கள் செய்கிற ஒரு கைமாறாக இருக்கணுன்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோளுங்க. இது இப்போ 2 அரசுகளும் சேர்ந்து தானே பண்ணுறாங்க. நீங்கள் தமிழ்நாடு அரசுக்கு மாத்திரம் தமிழ்நாடு அரசாங்கம் இடத்த கொடுத்தா மட்டும்தான் மத்திய அரசாங்கம் செயல்படுத்துவோன்றது விமான நிலைய அதிகாரி சொல்லியிருக்காரு. அமைச்சரே வி.கே. சிங்ன்றது அவரே சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் வழி காமிச்சா மட்டும்தான் அவங்க செயல்படுத்த முடியும். வழியை நீங்கள் காமிங்க, வேறு இடத்துல மாற்றி காமிங்க. ஏன்னா விவசாய நிலத்தில் பட்டாய இடத்துல விவசாயம் பண்ணி ஒவ்வொரு முறையும் அந்த வரிக்கு கட்டுறாங்க இல்லையா? ஸோ வரி வசூல் பண்ணுறவருக்கும் ஆர்ஐக்கும் விவோக்கு தாசில்தாருக்கு இவங்களுக்கு தான் தெரியும் அந்த லோக்கலோட நிலவரம் என்னன்றது. இவங்களெல்லாம் கட்டுக்கோப்பாக வச்சுருவங்க தான் கலெக்டருக்கு அப்ஜெக்ஷன் பண்ணலாம் இல்லையா? இந்த இடத்துல பண்ணினா இவ்வளோ பேர் பாதிப்பாண்டு. ஏன் இந்த கலெக்டர் இதை அரசாங்கத்துக்கு தெரிவிக்காமல் விட்டாங்கன்னு தான். என்னதான் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு அந்த மக்களோட கருத்தை சொல்லலாம் இல்லையா? மக்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போய் முதலமைச்சரை போய் பார்க்க முடியாது, பிரதமரை பார்க்க முடியாது. இதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணுறதுக்கு இந்த ஐயா கண்ணுன்ற ஒரு வயசானவர், அவர் விலையை உற்பத்தி பண்ண பொருளுக்கு நியாயமான விலை வேணும்னு சொல்லி டெல்லியில் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறவர். தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த பிரச்சனை ஓடின்னு இருக்குது. இதுக்கு ஒரு குரல் கொடுக்கல. திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொழில் நிறுவனம் கட்ட சொல்லிட்டு 6000 ஏக்கர் எடுக்கிறாங்க, அதுக்கு குரல் கொடுக்கல. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மழை பெஞ்சு நெல் மூட்டையெல்லாம் முளைச்சி வந்துச்சு, அதுக்கெல்லாம் குரல் கொடுக்கல. இந்த ஐயா கண்ணன்றவர் டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக வேலை செய்கிறாரா, இல்லை வெளிநாட்டில் பணத்தை வாங்கிட்டு காங்கிரஸ்கார்கிட்ட பணத்தை வாங்கிட்டு பிஜேபிக்கு எதிர்ப்பாக செயல்படுறாருன்றது புலனாய்வுத்துறை தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் என்ன ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க இதுக்காக? நான் எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுற அளவுக்கு என்னோட ஆதங்கத்தை பத்திரிகை மூலயமா சம்மந்தப்பட்ட துறை அதிகாரமாக ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட என்னோட கருத்து சொல்லுவேன். கேட்குறதும் கேட்காதான் அவங்களோட விருப்பம். செயல்படுத்த என்னோட சஜஷன் என்ன, பின்னாடி நம்ம கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்றத தான் சொல்கிறேன். நீங்கள் இது மாதிரியான செயல்பாடுகளில் வெற்றி பெற்ற ஏதாவது வரலாறு உண்டா? நிறைய விஷயங்கள் இருக்குங்க, சொல்லுங்கள். இதில் சென்னை கார்ப்பரேஷனில் GO 18 சொல்லி அரசா உத்தரவு 18ன்னு சொல்லி ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது இந்த உத்தரவு போடுறதுக்கு அதெல்லாம் என்னோட சைட்லேருந்து நிறைய பிரச்சனை போட்டிருக்கோம். நிறைய பல விஷயங்கள் கோர்ட்டு மூலயமா தீர்வு. அது என்ன விவரமாக சொல்லுங்கள். அது என்னென்னா ஒரு பேரண்ட்ஸுக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்குதுன்னு வச்சுங்க. அவங்க சிட்டிக்குள்ளே இருக்காங்க, அவங்களுக்கு பசங்களுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்க. 4 பேர்த்துக்கும் பாகப்பிரிவினை பண்ணும்போது 250 ஸ்கொயர் ஃபீட்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் வரும். அந்த 250 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு யூடிஎஸ்ஸு இதை பேசேஜ் செட்பேக்கு இதெல்லாம் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி உள்ள காலகட்டத்தில் அவங்களுக்கு ப்ரெஷர்லாம் அதிகமாக வரும். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு பண்ணுறதுக்காகவும் 2011க்கு முன்னாடி சென்னை கார்ப்பரேஷன் பெரம்பூர் இந்த பக்கத்தில் பண்ணால் வேலைச்சேரோடு முடிஞ்சிச்சு. 2011க்கு பிறகு விரிவாக்கம் பண்ணதுனால சோழிங்கநல்லூர் வரைக்கும் இந்த பக்கம் மணலி வரைக்கும் போயிருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் போரூர் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கு. இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கும்போது நகராட்சியாக இருக்கும்போது பஞ்சாயத்து போர்டு இருக்கும்போதும் பில்டிங் கட்டிட்டாங்க, அதுக்குள்ளே சொத்து வரி எல்லாமே கட்டியிருக்காங்க.
ஆனால் இன்றைக்கி வந்து மாநகராட்சி ஆனவுடனே இவ்வளோ இடத்துல நீங்கள் பில்டிங் கட்டிக்கிறீங்க, இதுக்கு வந்து பேசேஜ் இல்லை, செட்பேக் இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ப்ரெஷர் வர்றதுனால இதெல்லாம் வந்து மறுபரிசீலனை செஞ்சு அன்ஆத்தரைஸ்டாக கட்டின பில்டிங் எல்லாத்தையும் 30% அவங்களுக்கு வந்து அபராத தொகையாக போட்டிங்கன்னா மாநகராட்சிக்கு வருமானம் ஒரு நிரந்தரமான ஒரு வருமானமும் வரும். அந்த ரீஅசஸ்மெண்ட் பண்ணும்போது ஒவ்வொரு வருஷமும் 6 மாதம் ஒரு மாதம் சொத்து வரி கட்டும்போது அந்த சொத்து வரி மூலமாக அதிகமான வருமானம் வரும். இதுதான் என்னோடய கோரிக்கை. அந்த மாதிரி இருக்கிற போது 2016 கொடுத்ததுங்க. இது சம்மந்தமாக 2018 தான் அந்த ஜியோ காப்பியே வருது. இது வந்து மொத்தம் ஒரு 256 பக்கம்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்டது அத்தனையும் ஒத்துக்கிட்டு அதை பண்ணாங்களா இப்படி? என்னோட ஒரு சில கருத்துக்கள் நான் சொல்லியிருக்கேன், அதை பரிசீலனை பண்ணியிருக்காங்க. அதன் மூலயமா நான் என்னோட இதை தான் நான் சொல்ல முடியும். இதனால் கூட இல்லைன்னா மற்ற சில பல விஷயங்களும் சேர்த்துருக்கலாம் அவங்க. இது வந்து பின்னாடி என்னென்னா ஃப்யூச்சரில் கார்ப்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நிறைய அனுகூலமான விஷயங்கள் நடக்கும். நம்ம கேட்குறது ஒரே ப்ரேயர் என்னென்னா, ரோடோட அகலம் எவ்வளவோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பில்டிங் கட்டிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பில்டிங் கட்டும்போது உங்களோட வீட்டுக்கு வர வண்டிங்க எல்லாமே உங்கள் காம்பவுண்டுக்குள்ளே தான் நிப்பாட்டணும். வெளியே ரோட்டில் நிப்பாட்டினா அதே மாதிரி எழுத்து வீட்டுக்காரன் நிப்பாட்டும் போது ரோடு சுருங்கிடும். ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு வண்டி கூட போகாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு தான் இந்த ஒரு திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி இருந்தப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மூலயமா அந்த மூவ் பண்ணியிருந்தாங்க. இது சம்மந்தமாக ஒரு ஆர்டரும் போட்டிருக்காங்க. அது சம்மந்தமாக எனக்கு காப்பி எதுவும் வரல, ஆனால் ஆர்டர் மாத்திரம் பார்த்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள எல்லா மக்களுக்கும் பொருந்ததுனால அது வந்து நான் செஞ்ச ஒரு சாதனையாக தான் நான் எடுத்துட்டுருக்கேன். வேறு ஏதாவது? அதே மாதிரி இந்த தமிழ்நாடு மின்சார வாரியம் இவங்களோட தேர்தல் அறிக்கையிலே சொன்னாங்க டிஎம்கே, நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோன்னா ஒவ்வொரு மாதமும் ரீடிங் எடுப்போம் அப்படின்னு. அந்த மாதிரி ரீடிங் எடுக்கணும் அப்படின்றதுனால தான் 2022 கலைவாணர் அரங்கத்தில் ஒரு கருத்தரங்கம் நடந்தது மக்கள்கிட்ட. அந்த கருத்தங்க அரங்கத்தில் என்னோடய மனுவை நான் எதை பற்றி பேச போகிறேன்னு சொல்லி மனுவாக கொடுத்தேன். மனு வாங்கினாங்க, சீல்லாம் போட்டு கொடுத்தாங்க, ஆனால் பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல. அந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் ரீடிங் எடுக்கிற போதே அரசாங்கத்துக்கு அதிகபட்சமாக கிராமப்புறங்களில் இருக்குன்னா 100 யூனிட்டுக்குள்ளே தான் பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்தும் அவங்களாம் பில்லு கட்ட வேண்டிய தேவையே இருக்காது. தொழில் நிறுவனங்களுக்கு கம்பல்சரி கட்ட வேண்டியதாக இருக்கும். நீங்கள் 100 ஒவ்வொரு மாதமும் ரீடிங் எடுக்கிற போது இன்றைக்கி இருக்கிற ரீடிங் எடுக்கிற கணக்காளர் இருக்காங்க இல்லையா, 2 பங்காக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு 100-150 பேருக்கு அதிகப்படியாக வேலைக்கு. மின்சார வாரியம் கடனில் இருக்குன்றாங்க, அப்புறம் எப்படி இன்னும் கொஞ்சம் வேலை எப்படிங்க கடன் ஆச்சு அது சொல்ல முடியுமா? எப்படி கடன் ஆச்சு? நம்ம கட்டுற டெபாசிட் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மீட்டருக்கும் டெபாசிட்டு குறைஞ்சபட்சம் அவங்க கொடுத்த ஆர்டிஐ ரிப்போர்ட் படி கொடுத்தது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸுக்கு 200 ரூபா, 3 பேஸுக்கு 600 சொல்லி தான் எனக்கு ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. சென்னையில் மட்டுமே 1,40,00,000 மீட்டருக்கு சப்ளை பண்ணியிருக்காங்கன்றாங்க. அவங்க சொல்லிட்டா கணக்குப்படியே நீங்கள் 1,40,00,000 மீட்டருக்கு 200 ரூபா கணக்கு போட்டாலே 280 கோடி ரூபா ஆச்சு. என்ன ஆச்சு அந்த பணம்? பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் கூட வட்டி கொடுத்துருப்பாங்க இல்லையா, என்ன ஆச்சு அந்த பணம்? அது இல்லாமல் ஒவ்வொரு வருஷம் பணியாளர்கள் சம்பளம் கொடுக்க வேண்டாமா? அதுக்கு எவ்வளோ? அதுதாங்க சொல்ல வரேன். ஒவ்வொரு முறையும் சட்டசபை பட்ஜெட்டில் மின்சாரத்துறைக்குன்னு சொல்லி எத்தனை ஆயிரம் கோடி ரூபா ஒதுக்குறாங்க. அந்த பணம் என்ன பண்ணுறீங்க? முன்னாடி காப்பர் கேபிள் இருந்துச்சு, இன்றைக்கி வந்து அலுமினியம் கேபிள் போடுறீங்க. முன்னாடி காப்பர் கேபிள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5 அடி ஆழத்தில் போட்டாங்க. ஒரு முறை ஒரு இடத்துல கேபிள் பதிச்சிட்டாலே சீக்கிரத்தில் ஃபால்ட்டே வராத அளவுக்கு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோடு வந்து தார் ரோடு, சிமெண்ட் ரோடு, காங்கிரீட் ரோடுன்னு எல்லாத்தையும் போட்டு பள்ளம் பறிக்க முடியாத அளவுக்கு அரடியிலே போட்டு போயிடுறீங்க. அரடி போடும்போது தண்ணி லாரி வருது, குப்பை லாரி வருது, வீடு கட்டும்போது இந்த சாமான்லாம் ஏற்றி போகிறது, லோடு வண்டி வருது, இதெல்லாம் ஏறி நாசமாகி போகுது. இதெல்லாம் ஏகப்பட்ட குறைகள். இத்தனைக்கும் இபி டிபார்ட்மெண்ட்டில் வந்து நிரந்தரமான பணியாளர்களை வேலைக்கு யாருமே எடுக்கிறது, எல்லாம் தினக்கூலி அடிப்பில் தான் எடுக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நஷ்டமாகும்? நஷ்டமாகும்போது சூரிய ஒளி மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிட்டு போங்களேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஃபண்டு கொடுக்குறாங்க, 40% மானியம் தராங்க. அந்த மானியம் கொடுக்கும்போது நீங்கள் அந்த சோலார் லைட்டு போட்டு போகலாமே. மக்களுக்கு கொடுக்க வேண்டியதில் பண்ணவில்லை. அரசாங்க தேவைக்கு, மாநகராட்சி தேவைக்கு, உள்ளாட்சி அமைப்புகள் தேவைகளுக்கெல்லாம் சோலார் லைட்டு போட்டிங்கன்னா எவ்வளோ அரசாங்கத்துக்கு மிச்சம் தானே. இப்போ சென்னை மாநகராட்சி இபி மின்சார வாரியத்துக்கு எத்தனாயிரம் கோடி ரூபா பாக்கி வச்சுருக்காங்க. என்ன பண்ண முடியுது? இதே தனிப்பட்ட மனுஷன் பில்லு கட்டலைன்னா ஃபீஸ் கேரியர் போய் பிடிக்கிட்டு வந்துடுறீங்க. இபியில் போய் கார்பரேஷனில் போய் போட முடியுமா? இல்லை தலைமை சேலத்தில் போட்டுக்க முடியுமா? இதையும் பண்ண மாட்டேங்க. அப்போ ஏன் நஷ்டமாகாது?
அவங்களாம் கட்டலைனாக்கா கண்டுக்க மாட்டேன்றீங்க. பேங்க்கில் என்ன பண்ணுறாங்கன்னா அதே தான் இபி நிர்வாகமும் பண்ணுது. பேங்க்காரன் வந்து பலாயிரம் கோடி ரூபா கடத்தை வாங்கிட்டு வெளிநாட்டு ஓடி போய்ட்டா விட்டுறாங்க. இங்கே இருக்க லோக்கலில் இருக்க ஒரு விவசாயி கடன் வாங்கலைன்னா கடத்தை வாங்கின கடத்தை கட்டலைன்னா டிராக்டரை பிடிக்கிறாங்க, மாட்டை பிடிக்கிறாங்க. இது வந்து ஓட்டையும் போட்டுட்டு அந்த பழா போன மக்கள் அவங்க தலையில் மண்ணையும் போட்டுக்கிறாங்க. நிர்வாகம் திராவிட மாடல் ஆட்சி சரியாக நடைபெறவில்லை, அது மாற வேண்டும்னு நினைக்கிறீங்களா? திராவிட மாடல் ஆட்சிங்கிறது அவங்களே சொல்லிக்க வேண்டியதுதாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து மூல காரணமாக செயல்படுறது அதிகாரிகள் தான். அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அரசியல்வாதிங்க செய்கிறாங்க. ஏன்னா இந்த அரசியல்வாதிகளுக்கு தனிப்பட்ட திறமை எதுவும் இல்லைன்றது என்னோட கருத்து. அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு எம்எல்ஏவோ அமைச்சரோ அந்த விவசாயத்தில் என்னென்ன பிரச்சனைலாம் வருது, என்னென்னலாம் சந்திக்கிறோன்றது தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்க இந்த மாதிரி விவசாய நிலங்களை எடுக்கிறதுக்கு முன் வருவாங்களா? அப்போ அவங்களுக்கு வந்து அந்த தகுதியே இல்லை, அந்த அடிப்படை அறிவு இல்லை. அவங்க தலைமை என்ன சொல்லுதோ அதை தான் கேட்குறாங்களே தவிர மற்றபடி எந்த ஒரு இல்லை. இந்த அதிகாரிங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்கிறாங்க. இதை இப்போ இந்த திட்டத்தை பண்ணுறோம், அந்த திட்டத்தை பண்ணுறோம். என்ன திட்டத்தை பண்ணி என்ன பண்ணீங்க இது வரைக்கும்? இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரிகளுக்கு அறிவு இல்லைன்றீங்களா? எல்லாரையும் சொல்ல வரலங்க. ஒரு சில பேர் அந்த மாதிரி முட்டாள்தனமான செயல்பாடுங்களால் இப்போ சென்னை மாநகராட்சியில் அம்மா உணவகத்தை செயல்படுத்தி இப்போது திருவல்லிக்கேணி கூட்டுறவு சங்கத்துக்கு வந்து 28 கோடி ரூபா அவங்க தான் பொருள் எல்லாம் சப்ளை பண்ணாங்க. கட்டலைன்னு சொல்கிறது ஒரு புகாரே இருக்குது. எம்ஜிஆர் ஏடிஎம்கே பீரியடில் அம்மா உணவகம் திறந்தாங்க. அந்த காலகட்டத்தில் பொருள் கேஸு காய்கறி மளிகை சாமான் எல்லாமே அந்த கூட்டுறவு சங்கத்து மூலயமா தான் சப்ளை பண்ணாங்க. 28 கோடி ரூபா நிலுவையில் இருக்க கட்டவே இல்லை. அந்த 28 கோடி ரூபாய் யாரோட பணம்? பொதுமக்களோட பணம் தானே. இவங்க டெபாசிட் பண்ணி வட்டிக்கு ஆசைப்பட்டு டெபாசிட் பண்ணாங்க. அந்த பணத்தை அம்மா உணவகத்தை செயல்படுத்தி முடிச்சிட்டாங்க. 28 கோடி ரூபா அங்கே போய் தூங்குது. இப்போ அந்த முதலீட்டாளர்களுக்கு திடீர்னு பணம் தேவைப்பட்டால் பேங்க்கில் போய் எடுக்க முடியுமா? சொசைட்டியில் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறீங்கன்னா அது திட்டத்துக்கு முதல்ல மூலதனத்தை வச்சுட்டு நீங்கள் அந்த திட்டத்தை செய்யலாம். ஒயின் ஷாப்பில் போய் 200 கொடுத்து குடிக்க தெரிஞ்சவனுக்கு ஒரு காகிதம் பொறுக்கிறான். 200 குடிக்க அவனுக்கு திறமை இருக்கும்போது 50 கொடுத்து ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாது அவனால். இப்போ அம்மா உணவகம் தேவையில்லைன்றீங்களா? தேவையில்லைன்னா ஒரு சில இடங்களில் தேவை, ஒரு சில இடங்களில் தேவை கிடையாதுங்க. இப்போ ஹாஸ்பிட்டலு, ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாண்டு தனிப்பட்ட உங்களை மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய விருப்பத்தையும் செயல்படுத்த முடியுமா அரசாங்கத்தால்? நான் கேட்குறது எனக்கு தனிப்பட்ட முறையில் இல்லை கிடையாதுங்க. உங்களை மாதிரி பல பேர் அதிகாரிகள் இந்த மாதிரி ஒரு பிற்போக்கு சிந்தனை இல்லாமல் செயல்பட்டதுனால இப்போ அந்த கூட்டுறவு சொசைட்டிக்கு 28 கோடி ரூபா இன்னும் பணம் வராமல் முடங்கி போயிருக்கு. இதுக்கு அந்த அதிகாரிங்க பதில் சொல்லுவாங்களா? பட்ஜெட் இல்லை, பணம் இல்லைன்னுவாங்க. பணம் இல்லாத போது இது நீங்கள் அந்த திட்டத்தை ஏன் செயல்படுத்துகிறீங்க? அந்த மூலதனத்தை முதல்ல அதில் டெபாசிட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த திட்டத்தை செயல்படுத்துறீங்கன்னா அதுலேருந்து வர காசு வச்சு செயல்படுத்தணும்னு சொன்னால் பரவாயில்ல. கையில் காசே இல்லாமல் எதுக்கு திட்டத்தை நீங்கள் வெளியிடுறீங்க? அப்போ அவங்க வந்து முட்டாள்தனமான செயல்பாடு தானே இது. சொத்து வரி இன்றைக்கி எவ்வளோ ஏறி போச்சுன்னா எதனால் ஏறி போச்சு? மாநகராட்சி வருமானம் கிடையாது, அதனால் ஏற்றுனாங்க. ஆனால் அந்த ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கி 10 பேருக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. 200 வார்டுக்கு 200 கடை இருந்துச்சு. அதுக்கப்புறம் 400 கடையை ஆக்குனாங்க. 400 கடையிலையும் வியாபாரம் கிடையாது. ஒரு கடையாக இருக்கும்போது ஒழுங்காக வியாபாரம் இருக்கும். ஒரு வார்டுக்குள்ளே 2 கடை திறக்கும்போது வியாபாரம் இருக்காது. அப்படி இருக்கும்போது அதில் மளிகை சாமான், காய்கறி, கேஸு எல்லாமே வேஸ்ட்டு தானே. சமைச்ச பொருள் விற்கலைன்னா எல்லாம் வீணாக தான் குப்பையில் தான் எடுத்து கொட்டணும். அந்த மாதிரி ஒரு பிற்போக்கு சிந்தனை இல்லாமல் ஏன் அந்த திட்டத்தை செயல்படுத்துவீங்க அப்படின்னு தான் நான் கேட்குறேன். ரயில்வே ஸ்டேஷனில் போடுங்க, பஸ் ஸ்டாண்டில் விடுங்க, ஹாஸ்பிட்டலில் வைங்க, தப்பு கிடையாது. ஏன்னா அவர் ஆத்திர அவசரத்துக்கு வர்றவங்க கையில் இருக்கிற காசு வச்சு பெரிய ஹோட்டல் போய் 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு சாப்பிட முடியாது. அதில் 1 ரூபாய்க்கு இட்லி வாங்கி சாப்பிடலாம், தப்பு கிடையாது. நீங்கள் எதுக்கு எல்லாருக்குமே கொடுக்குறீங்க? கேட்டால் கூலி தொழிலாளி சாப்பிட்றான் அப்படின்றாங்க. கூலி தொழிலாளி வந்து 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு குடிக்கிறதுக்கு அவனுக்கு காசு இருக்குது. 50 ரூபா கொடுத்து ஹோட்டலில் சாப்பிட மாட்டேன்னா? இப்போ இருக்கிற அதிகாரிகள், இந்த ஆட்சியில் இருக்கிற அதிகாரிகள் எல்லோரும் சரியாக செயல்படவில்லை, இல்லை ஒரு சிலர் தான் செயல்படவில்லை இப்படிலாம் சொல்கிறீங்க. ஆமாம். செயல்படாத அதிகாரிகள் முரணாக செயல்படுகிறார்கள் அப்படின்ற யாராவது ஒரு சிலரை சொல்ல முடியுமா நீங்கள்? கண்டிப்பாக சொல்ல முடியும். ஆதாரத்தோடு என்னால் சொல்ல முடியும். சொல்லுங்கள். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அபூர்வான்னு நினைக்கிறேன் அந்த அம்மாவோட பேர். திருவள்ளூர் மாவட்டத்தில் தொழுதாவூர் கிராமத்தில்
இருக்காங்க, அவங்க பூர்வீகம். அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் குளம் இருக்குது. குளத்தை ஓட்டின மாதிரி பெரிய பங்களா வீடே கட்டியிருக்காங்க. அந்த உள்ளூரில் போய் விசாரிக்கிற போது அது புறம்போக்கு இடம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க. ஆனால் அந்த வீட்டு சம்பந்தமாக அந்த ஊரில் சார்ந்தவர் ரேணுகா கணேசன்ற ஒரு நபர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து வழக்கு நம்பர் 293/2021 இடிக்க சொல்லி ஆர்டரை வாங்கியிருக்காங்க. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியருக்கு தான் அந்த ஆர்டர் காப்பி அமைச்சிருக்காங்க. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அது சம்மந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அதுக்கு மாறாக என்ன பண்ணியிருக்காங்க, அது பக்கத்து ஊர் தான் மணவூருன்ற ஒரு கிராமங்க. அந்த ஊர் கிராமத்தில் 2000 வந்து கலைஞர் இலவச பட்டா கொடுத்துருக்காங்க வீடுங்களுக்கு. இவங்க இலவச பட்டா கொடுத்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து வீடு ஓலை கொட்டா இருந்த வீடெல்லாம் பங்களாவா பில்டிங் மாதிரி கட்டியிருக்காங்க. காங்கிரீட் பில்டிங் கட்டியிருக்காங்க. ஆனால் அந்த வீட்டுங்களாம் இப்போ 2023 பட்டா கேன்சல் பண்ணிட்டாங்க. காரணம்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஊரை சுற்றி நடுவில் வந்து ஒரு சின்ன குட்டை இருக்குது, அது நீர்நிலை இருக்குதுன்னு சொல்லி இந்த பட்டாலாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதில் வந்து எங்கள் மாமனாரோட வீடும் ஒரு வீடு, 1/2 கிரவுண்டு உள்ள வீடு, 2000 கட்டின வீடு. இன்றைக்கி தேதி வரையும் அந்த வீட்டுக்கு பட்டா இல்லாமல் இருக்குது. இதுக்காக வேண்டி நான் பலமுறை 24 வருஷமாக படையெடுத்து இப்போ கடைசியில் வக்கீல் நோட்டீஸ் வரைக்கும் போயிருக்கு. வக்கீல் நோட்டீஸ் போனதுக்கப்புறம் 2023 வக்கீல் நோட்டீஸ் கொடுத்தோம் திருவள்ளூர் மாவட்ட கலெக்டருக்கு. அதன் தொடர்ச்சியாக என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே உள்ள பட்டாவே எல்லாத்தையும் கேன்சல் பண்ணாங்க 2023. இது சம்மந்தமாக விசாரிக்கும் போது நீங்கள் வந்து நீர்நிலையில் இருக்கிறீங்க, அதனால் இதுக்கு வந்து பட்டா கொடுக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு வாய் வார்த்தையாக சொல்லி எழுத்துப்பூர்வமாக எந்த ஒரு பதிலும் இது வரைக்கும் வரல. இது வந்து படிக்காத அடித்தட்டு மக்கள் செஞ்ச தப்பு. நீங்கள் கொடுத்த இலவச பட்டா வச்சு அவங்க வீடு கட்டிட்டாங்க. அது இல்லாமல் மத்திய அரசாங்கத்தோட தொகுப்பு வீடுகள் திட்டம், அந்த திட்டத்துக்கெல்லாம் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு பணம் கொடுத்துருக்கீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு வீட்டுக்கு 1 லட்ச ரூபா நீங்கள் கொடுத்துருந்தா கூட 73 வீடு இருக்குது. அதில் 73 வீட்டுக்காரில் வந்து 72 வீட்டுக்காரர் வெளியால், என்னோடய வீடோட சேர்த்து 73 வீடு. அந்த 72 வீட்டுக்கும் சேர்த்து நீங்கள் 1 லட்ச ரூபா கணக்கு போட்டால் கூட 72 லட்ச ரூபா நீங்கள் கையாடல் பண்ண மாதிரி தான் நான் கணக்கில் எடுத்துக்க முடியும். பட்டா இல்லாத இடத்துக்கு நீங்கள் எப்படி லோன் சேங்ஷன் பண்ணீங்க? இது மாநில அரசாங்கத்தோட நிதி கிடையாது, மத்திய அரசாங்கத்தோட நிதி. இதை நீங்கள் வந்து முறைகேடாக பயன்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு நான் ஏன் வழக்கு நீதிமன்றத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு புகார் மனு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் குளத்தை சுற்றி குளத்தை ஓட்டின மாதிரி வீடு கட்டினதுனால அதை இடிக்கணும்னு சொல்லி தான் ஏற்கனவே நீதிமன்றமே 2021 உத்தரவு போட்டதுனால அதையும் ஒரு காரணமாக காமிச்சிருக்கேன். 23 வருஷமாக செயல்படாத துறை இப்போ வந்து போன வாரம் தான் எனக்கு பதில் கொடுத்துருக்காங்க. என்னோடய பெட்டிஷன் பேரில் 26/7/2024 விசாரித்து டிஆர்ஓக்கு அறிக்கை அனுப்பணும்னு சொல்லி கலெக்டர் ரிப்ளை போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு அதிகாரிகள் ஐஏஎஸ் படித்தவங்க அவங்களும் அந்த தப்பு பண்ணும்போது படிக்காதவங்க பண்ணுறதுக்கு என்ன பெரிய விஷயமே கிடையாது இல்லையா? நீங்கள் இப்போ அரசு அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள் அதெல்லாம் எடுத்து பேசுகிறீங்க. சில கட்சிகளை எதிர்த்தும் நீங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் நடத்தினதாக கேள்விப்படுறேன். அது முக்கியமாக நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து ஏதோ போராட்டங்கள் எந்த காரணத்துக்காக பண்ணீங்க? ஏன்னா இந்த பரந்தூர் ஏர்போர்ட் விஷயத்தில் சீமானவர்களும் போய் அங்கே ஆர்ப்பாட்டத்தில் கலந்துருக்காரு. இன்றைக்கி வரைக்கும் நான் அதுதான் சொல்லிட்டு இருக்காரு, நாங்கள் இருக்கிற வரைக்கும் என்னை தாண்டி தான் போய் நீங்கள் ஏர்போர்ட்லாம் வைக்க முடியுது. அது எந்த வகையில் செயல்படுத்துவான்றது தெரியல. ஆனால் எந்த ஒரு மக்களையும் பாதிக்காமல் செயல்படுத்தினா நல்ல விஷயத்தை நான் வரவேற்கிறேங்க. நீங்களும் அதே கருத்து, பரந்தூரில் விமான நிலையம் வேணான்னு சொல்கிறீங்க, வேறு இடத்துக்கு மாற்றுங்கன்ற. அவன் சீமானா தானே சொல்கிறாரு, அவரை எதிர்த்து நீங்கள்? அதை நான் எதிர்க்கலையே, இணைஞ்சி செயல்படுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். நீங்கள் அந்தளவுக்கு பெரிய ஆளா? ஏங்க அவர் 35 லட்சம் வாக்குகள் வாங்கி ஒரு தலைவராக இருக்கார், அவருக்கு இணையாக உங்களை பேசாமலாம்? எனக்கு வந்துட்டு என்னோட பொருளாதாரம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கெங்கெல்லாம் கடன் வாங்கி நான் இந்த பொருளாதாரம் இருக்கட்டும், மக்கள் இந்த செயல்படுத்துறன்றது மட்டும்தான். என் பின்னாடி யாருமே கிடையாது. யாரோ ஒருத்தர் பணம் கொடுத்து அது மூலிமா ஒரு ஸ்டேஜை போட்டு மைக்கில் பிடிச்சி பேசுனா 100 பேர் வரதான் செய்வோம். இது அரசியல்வாதிங்க பணம் யாருமே வரலனாலும் ஒரு தலைக்கு 200 ரூபா கொடுத்தா கூட்டு வந்து உட்கார வச்சிருவாங்க. பொருளாதாரம் இல்லை, மக்கள் ஆதரவாக இருக்கணும்ல, நீங்கள் நேர்மையாக தானே போராடுறீங்க. அது ஒவ்வொருத்தருக்கு ஒரே நேரத்தில் எல்லாரையுமே இழுக்க முடியாதுங்களா? கஜினி போகும்போது 18 முறை படம் எடுத்து தான் அதுக்கப்புறம் தான் ஜெயிச்சாரு. உங்களுக்கு 19 முறை ஆகலாம்னு நினைக்கிறீங்க? 19 ஆகலாம், 29 முறையும் ஆகலாம்.
என்னோட முயற்சி வந்து என்றைக்கும் சலிக்காமல் போயிட்டே இருக்கும். இதுக்கு எனக்கு உடல் ஆரோக்கியத்தை இருந்தால், மனதைரியம் இருந்தால் எனக்கு அதுவே பெரிய விஷயம். இப்போ நீங்கள் அந்த கட்சிகளை எதிர்த்து பேசுகிறதுனால அதில் இருக்கிற நேர்மையான உங்களை நீங்கள் சொல்கிறது சரின்னு நினைக்கிறவங்க கூட உங்களை பின்தொடர மாட்டாங்கல்ல, உங்களுக்கு எதிரியாக வந்திருக்காங்க. இல்லை ஒரு சில பேர் வந்திருக்காங்க. ஏன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இப்போதைக்கு நல்லாட்டூர்ன்ற ஒரு கிராமத்தில் கூப்பிட்ருக்காங்க. அந்த ஊரில் சில விஷயங்கள்லாம் பண்ணணும். தாசில்தார் பர்மிஷன் தரல, விஓ பர்மிஷன் தரலான்னு இருக்கேன். அது சம்மந்தமாக ஒரு அமைப்பை உருவாக்க சொல்லி பதிவு பண்ணியிருக்கோம். பேர் இன்னும் வைக்கல. பதிவு பண்ணியிருக்கோன்றீங்க, அப்புறம் எப்படி பேர் வைக்காம பதிவு பண்ணுறதுக்கு முயற்சிகள் நடந்துட்டு இருக்குது. பேர்லாம் செலெக்ஷன் பண்ணிட்டோம். இருந்தாலும் அதை பதிவு செஞ்சதுக்கப்புறம் காப்பியை உங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்குறாங்க. சரி, அந்த அமைப்பின் நோக்கமாக என்னென்ன? எங்களோட நோக்கம் விவசாய நிலங்களை, விவசாயிகளை வந்து பாதுகாக்கிறது தாங்க எங்களோட முதல் நோக்கமே. ஏன்னா விவசாயி இருந்தால் மட்டும்தான் எல்லாருமே ஆண்டவனாக இது அரச அதிகாரியாக இருந்தாலும் சரி, அரசாங்கமாக இருந்தாலும் சரி, காப்பாற்றக்கூடிய ஒரே சக்தி விவசாயிக்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா அவன் தான் உழவு செய்கிறதுலேருந்து எல்லாமே உணவு உற்பத்தி பண்ணுறது எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது. அதனால் எந்த காலகட்டத்திலையும் அவங்கள வந்து நொடிஞ்சு போகக்கூடாதுன்றது தான் எங்களோட நோக்கம். அதாவது நீங்கள் பேசும்போதே ஒன்றிய அரசோடு இணைந்து செயல்படணும், அப்போ தான் நிதி கிடைக்கும் அப்படிலாம் பேசுனீங்க. ஆனால் நீங்கள் ஏன் சுயேட்சை நிற்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து அங்கே ஒரு பெரிய ஆளாகி ஒரு பொறுப்பு வாங்கி அப்படி நிற்கலாமே? தனியாக இருக்கிறதுனால என்னோடய கருத்தை நான் வெளிப்படையாக சொல்ல முடியுது. இதே ஒரு கட்சியில் போய் இணைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்போ இருக்கிற ஆட்டு மந்த மாதிரி தான் தலைமை. நீங்கள் பேசுகிறது எல்லாமே பாரதிய ஜனதாவை ஒட்டி அவர்கள் செயல்பாடுகள் சரின்ற நிலைமை. என்னோட சுயேட்சை வேட்பாளர்ன்ற போது என்னோட சஜஷன் தான் நான் அன்னைக்கு சொன்னேன், இன்றைக்கி அதுதான் மாற்றி சொல்லலை. ரெண்டும் ஒன்றா இருக்கேன்னு பார்க்குறேன். தென் சென்னையில் நான் ஜெயித்தால் என்னோட தென் சென்னை மாவட்டத்தை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்னவோ அத்தனையும் என்னால் பண்ண முடியும் அப்படின்றதான் கேட்டேன். இப்போ வேலைச்சேரியில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு இல்லாமல் இருக்குது. கைவேலி பகுதி எல்லாமே ஆக்கிரமிப்பு பகுதி. மேய்க்கால் போகும்போது இடம் அது எல்லாருமே ஆக்கிரமித்து தான் இருக்காங்க. இது வரைக்கும் எந்த அதிகாரியும் எடுக்காமல் இருக்காங்க. நீங்கள் உங்கள் தொகுதியோட நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட அதை பற்றி பேசுனீங்களா? ஏற்கனவே கடந்த 5 வருஷமாக அந்த மாதிரி தான் எம்பியாக இருந்தாங்க. இப்போவும் அந்த மாதிரி தான் எம்பியாக தேர்ந்தெடுக்காங்க. 5 வருஷமாக இருந்தவங்க செய்யாதவங்க இதுக்கு மேலே எப்படி செய்வாங்கன்னு என்ன சொல்ல வேண்டாமா? அவங்க எத்தனையோ வேலைகள் இருக்கும். எனக்கு என்னால் வந்து முறையாக யார்கிட்ட நான் மனு கொடுத்து செயல்படுத்தாம என்ன தனிப்பட்ட முயற்சியால் நீதிமன்றத்துக்கு போகிறீங்க, அது என்னது ஆட்சித்தலைவருக்கு அனுப்புறீங்க, எல்லாம் பண்ணுறீங்களா? உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அனுப்பலாம். நாடாளுமன்றத்துக்கு அவர் உங்கள் கோரிக்கை தாங்க வைக்க முடியும். எங்கே போனாலும் அந்த கோரிக்கை வைக்கலாம்ல நீங்கள்? நான் இவங்ககிட்ட கோரிக்கை வைக்கலாம், அவங்க போய் பார்லிமெண்ட் செக்ரட்டரி கிட்ட போய் கோரிக்கை வைக்கணும்ல, வைப்பாங்களா? நீங்கள் அதை இப்போ நீங்கள் அந்த கோரிக்கையை வச்சுட்டு அவங்க அதை அடுத்த இடத்துக்கு எடுத்து போகலை அப்படின்ற போது நீங்கள் வெளியில் சொல்லலாம், நான் சொன்னதை அவங்க செய்யலை, மக்களுக்கு நல்ல செயல் தானே, அதை செய்ய மாட்டேங்க. என்னால் எதுவும் பண்ண முடியுன்றதுனால தான் வேட்பாளராக நான் தனிப்பட்ட முறையில் நின்னேன். அப்படி இருக்கும்போது நான் இன்னொரு கட்சி ஜெயிச்சவங்ககிட்ட நான் போய் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு அந்த அதிகார முறையும் அது வழிமுறைகள் என்னால் எனக்கு தெரியும். அதனால நான் இவங்ககிட்ட இல்லை. நீங்கள் குறை சொல்லக்கூடாதுல்ல. மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நேரடியாக எனக்கு செயல்படுத்த முடியுன்றது தான் என்னோட இப்போவும் பண்ண முடியும். அதனால ஜெயிச்சவங்கிட்ட போய் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமாம், அப்போ அதை நீங்கள் அவங்கள குறை சொல்லாமல் நீங்கள் அதை நீங்கள் ஒன்றிய அரசில் சொல்லி அதை நிறைவேற்றலாம்ல. அதுக்காக தான் இப்போ ஒன்றிய அரசுக்கு நான் சொல்லணும்னாலும் சம்மந்தப்பட்ட துறை ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட தான் முதல்ல குறை சொல்லணும். மாவட்ட ஆட்சியர்கிட்ட குறை வச்சுருக்கோம். அவங்க பண்ணாத பட்சத்தில் விமான போக்குவரத்து துறை அமைச்சரை அணுகுவோம், இதுக்கு தடை கேட்போம். வேற ஒன்றும் அதுக்குள்ளே கட்டி முடிச்சுருவாங்களா? இங்கே கட்டும்போது பார்த்துக்கலாங்க. சரி, அதாவது பாரதிய ஜனதா கட்சி சிறப்பாக ஆள்கிறது அப்படின்னு சொல்ல காலம் போய் அப்படியே குறைஞ்சிச்சு, அவங்களோட இடங்களும் குறைந்து விட்டது, அடுத்த முறை வரவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு நிலை இப்போ உருவாகி கொண்டிருக்கிற நிலையில் நீங்கள் இப்படி ஒரு சப்பக்கட்டு கட்டுறீங்களே பாரதிய ஜனதாவுக்கு. இது சப்பக்கட்டு நான் சொல்கிறேன் தவறாக நினைக்கிறீங்க. தமிழ்நாட்டில் இப்போ ஒரு நாளாவது 365 நாள் ஒரு நாளாவது கொலை குற்றம் நடக்காமல் ஒரே ஒரு நாள் காமிங்க. எந்த பத்திரிகையாவது அதை பற்றி போடுதா? எந்த ஊடகமாவது அதை பற்றி சொல்லுறாங்களா? எல்லாம் ஆளுங்கட்சிக்கார்கிட்ட பைசா வேணும், யாருமே அதை கண்டுக்கிறதே கிடையாது. 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்கிறாங்களே, ஒன்றிய அரசுக்கு சாதகமாக பத்திரிகை எல்லாம் இருக்குன்னு இங்கே சொல்கிறாங்க. இதுக்கு தான் இந்த ஒரு இதுக்காக தான் ஒரு கட்டுப்பாடை கொண்டு வரணும்.
அதாவது செய்தித்துறை ஊடகத்துறைன்றது நடுநிலையோடு செயல்படணும். யாருக்கும் ஒரு அடிமைத்தனமாக செயல்படக்கூடாது. நல்ல விஷயத்தையும் சொல்லலாம், கெடுதலையும் சொல்லலாம். கெடுதலை சொன்னால் தான் நான் போய் சொல்கிறத விட பத்திரிகையாளர் மூலயமா அந்த விஷயத்தை சொன்னோம்னா சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு அரசியல்வாதிகளும் அப்போ தான் நேரடியாக போய் உரைக்கும். அப்போ தான் அவங்க செய்ய முடியும். நம்ம யாருமே சொல்கிறது கிடையாது. நம்ம போய் கவர் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுறதுனால நம்மளோட கருத்தை சொல்ல முடியல. அந்த ஆதாரத்தில் தான் நான் பேச வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. அதனால் சம்மந்தப்பட்ட அரசியல்வாதிங்கிட்ட சொல்கிறத விட துறை அதிகாரிகள்கிட்ட நம்ம நேர்காணல் புகார் மனு கொடுத்தோன்னு வச்சுங்க, அவங்க செய்யாத பட்சத்தில் அவங்க பேரில் நீதிமன்ற அவமதிப்போ இல்லை வழக்கோ எதை வேணாலும் தொடரலாம். அவங்களுக்கு அந்த அதிகாரம் அவங்க நினச்சா பண்ண முடியும். அரசியல்வாதிங்க என்ன பண்ண முடியும்? அரசியல்வாதிகள் தான் அதிகாரிகளை ஆட்டி வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படின்னு சும்மா கண் தொடப்பிக்காக சொல்கிறதுங்க. ஆனால் அதிகாரிகள் தான் அரசியல்வாதிகளை ஆட்டி வைக்கிறாங்க. கண்டிப்பாங்க. அதிகாரிகள் தான் இவங்களுக்கு வழி நடத்துகிறாங்களே தவிர இவங்களுக்கு தனிப்பட்ட தகுதி தனித்தன்மை எதுவுமே கிடையாதுங்க அரசியல்வாதிகளுக்கு. ஆமாம், கண்டிப்பாக கிடையாதுங்க. அந்தளவுக்கு மோசமாக இருக்கிறாங்க அரசியல்வாதிகள். அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு பொதுவான ஒரு கருத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணுங்க. உங்களுக்கு யாரை கூப்பிடணும், எந்த அரசியல்வாதி வேணாலும் கூப்பிடுங்க, நானும் வரேன். நான் கேட்குற விஷயத்துக்கு அங்கே ஒரு தகவல் சொல்லுங்கள். நீங்களும் அரசியலுக்குள்ளே போக போகிறீங்க, அப்போ உங்களையும் அப்படி தானே சொல்லுவாங்க. தாராளம். அதாவது நான் ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் நான் அடுத்தவங்களை குறை சொல்ல முடியும். என்னையும் ஒருத்தர் குறை சொன்னால் தான் நான் என் சைடில் இருக்கிற தவறுகளை நான் திருத்தக்க முடியும். நான் அதிகாரத்தில் கிடையாது. அதிகாரத்தில் இருக்கும்போது நான் தப்பு செஞ்சால் யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம். நான் உங்களை மாதிரி ஒரு சர்வசாதாரணமான ஆள் தான். அதனால் நான் என்னோடய தப்பு தப்பாகவே எனக்கு தெரியல. அதை தப்புன்னு சொல்கிறதுக்கு யாரும் முன் வரல. நான் பண்ணுறது தப்பு, ஆதாரத்தோடு சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஏன்னா என்னை நம்பி யாருமே இந்த மக்கள் ஓட்டு போடலைல்ல. இன்றைக்கி வரைக்கும் என்னோட சக்தி மீறி இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் செலவு பண்ணி பிட் நோட்டீஸ்லாம் போட்டு தெருவாக சுற்றியிருக்கேன். என்னோடய தொழில் ஹோட்டல் தொழில் தான் நடத்துகிறேன். அந்த ஹோட்டல் தொழிலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடை வேலை இந்த பொதுமக்களோட சேவை முடிச்சுட்டு இதெல்லாம் பண்ணினேன். பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு மக்களுக்கு போய் சந்திக்கணும், ஓட்டு கேட்கணும், ஓட்டு சேகரிக்கணும்னு சொல்லி நான் முதல் நாள் பீச்சில் போய் சுற்றுறேன். அடுத்த நாள் பிஜேபிக்காரன் சுற்றுறான், டிஎம்கே சுற்றுறான், ஏடிஎம்கேக்காரன் சுற்றுறான். ஏன் இதுக்கு முன்னாடி போக வேண்டியது தானே? நீங்கள் தான் வழிகாட்டியாக இருக்கீங்க. அந்த வகையில் நான் வழிகாட்டி தானே. நீங்கள் மத்திய அரசும் சரி, மாநில அரசும் அதிகாரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு அந்த எண்ணம் எல்லாம் போயிடுச்சு இல்லையா? நீங்கள் போனதுக்கு அப்புறம் உள்ளவங்கள தான் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பேர் போயிருந்துருக்காங்களா? அது தெரியாது உங்களுக்கு? போனது நீங்கள் பேப்பரில் போடலையே, எந்த பத்திரிக்கையும் போடலையே. நான் போயிட்டு மறுநாள் தானே நீங்கள் தமிழிசை சவுந்தரராஜன் போனாங்க, தமிழிச்சி தங்கப்பாண்டியன் போனாங்க. ஏன் போடுறீங்க? நீங்கள் அந்த மாதிரி போட்டால் நான் தான் முன்னாடி போனேன், எனக்கு அப்புறம் தான் நீங்களாம் போயிருக்கீங்க. பெசனர் பீச்சிலேருந்து மெரினா பீச் வரைக்கும் என்னோடய தேர்தல் அறிக்கை நோட்டீஸ் தான் அங்கே இருந்துச்சு. முதல்ல போய் என்ன பயன்? பழ போன மக்கள் புரிஞ்சிக்கல. இவங்க தான் 200 500 விலை போயிடுறாங்களே. இப்போ அண்மையில் தமிழ்நாட்டில் ஒரு தேசிய கட்சியோட தலைவர், தமிழ்நாட்டு தலைவர் கொல்லப்பட்டார், படுகொலை செய்யப்பட்டார். சரிங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதுக்கு மம்தா பானர்ஜி அவர் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மம்தா பானர்ஜி இல்லை, இவங்க மாயாவதி அம்மா சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருங்க. அந்த கட்சி கூட்டணியில் தான் டிஎம்கேவும் இருக்குது. ஏன் இது வரைக்கும் அனுமதி கொடுக்கல? ஏன்னா அந்த விசாரணைக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா எவ்வளோ பேர் சிக்கல் வரும், எவ்வளோ பேர் நிறைய பேர் மாட்டுவாங்க. இதுலேருந்து என்னென்ன, ஒரு மாநிலத்தோட பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டில் சேர்ந்தவர் வெட்டி கொண்டுட்டாங்கன்னும் போது தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இந்த லட்சத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அதில் கவர்னரை உரை வாசிக்க சொல்கிறாரு, சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்னு சொல்லி பண்ணீங்கன்னு. அப்போ ஆளுநர் எப்படி படிப்பார்? அதை இதுக்கு முன்னாடி நடந்ததில்ல, அதுக்கு முன்னாடி நடந்ததுங்க. முன்னாடி நடக்கும் வரத்துக்கு முன்னாடி அந்த பிரச்சனை இந்த லட்சத்தில் இருக்குதுன்றீங்க. ஆனால் இந்த கொலை வழக்கிலே பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களோட உள்ள அவங்களோட உட்கை இருக்குன்னு சொல்லி யார் ஒன்றாலும் இருக்கிட்டே தான். அதுதாங்க அந்தம்மா மாயாவதியமாக கேட்குறாங்களே சிபிஐ விசாரணை வைக்கணுன்ட்டு. நீங்கள் வைங்க, யாருன்றது தெளிவாக தெரிஞ்சிடும். நாங்களே சரியாக விசாரணை பண்ணி யார் குற்றவாளின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சிபிசிஐடியே சொல்லும் போது நீங்கள் சிபிஐக்கு போகிறீங்க. அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா? 2015
சஞ்சய் கிஷன் கவுல்னு சொல்லி ஹைகோர்ட்டு சீஃப் ஜட்ஜ் ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் வீட்டில் போயிட்டு 74 வக்கீலுங்க போய் கலாட்டா பண்ணாங்க. இதில் வந்து சைதாப்பேட்டையில் இப்போ 140வது வட்ட கவுன்சிலர் ஸ்ரீதர் அவர் தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டு. போலீஸ் தான் எஃப்ஐஆர்லாம் போட்டிருக்குது. சிபிஐசிஐடி கேஸ் ஃபைல் பண்ணிடுறாங்க. எக்மோர் கோர்ட்டில் கேஸ் நடக்குது. இன்றைக்கி வரைக்கும் 2015 நடந்த சம்பவம் 2024 இன்றைக்கி வரைக்கும் வாய்தா தான் போகுது. என்றைக்கு நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பீங்க? நீங்கள் அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தீங்கன்னா யாராக இருந்தாலும் தண்டிங்க. இப்போ சிபிஐக்கு போன கேஸ்லாம் ரொம்ப நாள் இழுக்கலையா? உடனே முடிஞ்சிருதா? அது அந்த அளவுக்கு எனக்கு தெரியாதுங்க. என்னோட பார்வையில் நான் தெரிஞ்சு, ஏன்னா அது விஷயமா இப்போ நான் தான் அந்த பிரச்சனை எடுத்து நான் தான் டிஜிபி வரைக்கும் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். இதை சீக்கிரம் முடிக்கணும். ஏன்னா இது வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தையும் பாதிக்கும். ஏன்னா அன்னைக்கு வந்து யார் யாரெல்லாம் அக்யூஸ்டாக இருந்தாங்களோ அந்த 74 கேஸில் இன்றைக்கி டிஎம்கே கவர்மெண்ட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து பதவி கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கு. அப்போ தீவிரவாதத்தை நீங்களே உருவாக்குற மாதிரி தான் நான் நினைக்க முடியும். அதாவது குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாத வரையிலும் அந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்போ முடிப்பீங்க அதை சொல்லுங்கள். போலீஸ் தான் விசாரிக்குது, ஆளுங்கட்சி நீங்கள் தான், போலீஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன் முடிக்கலன்னு தான் கேட்குறேன். அதுதான் என்னோட ஆதங்கம். அது ஒன்றிய அரசு தலையீடு கூட இருக்கலாம். எதுங்க டிஎம்கேக்காரங்க எப்படிங்க ஒன்றிய அரசு எப்படிங்க செயல்பட? நீங்கள் தானே சொன்னீங்க ரெண்டு இந்த பரந்தூர் மரத்தில். நான் சொல்கிறது வந்து 2015 சம்பவம். நீங்கள் கேட்குறது 2022 சம்பவம். 2022 நான் மனு கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நான் இருக்கிறது சென்னையில் வசிக்கிறேன். இது சம்மந்தப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம். அதனால் அந்த விவசாயிங்க பாதிக்கிறாங்களேன்னு ஒரு ஆதங்கத்தில் தான் நான் மனு கொடுத்துருக்கேன். இது என்னால் முடியாதது அவங்க பதில் சொல்கிறதுக்கு பெரிய கஷ்டம் கிடையாது இல்லையா? இப்போ கடைசியில் அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, என்கிட்ட அது சம்மந்தமாக புகாரே மனுவே வரல அப்படின்னு சொல்லி போன மாதம் எனக்கு பதில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ரிமைண்டர் நினைவூட்டல் கடிதம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அதை பற்றி விசாரிங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் மனு கொடுக்குறாங்க. இது பதில் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் 2022 சொல்லிட்டீங்கன்னா என்னோடய வேலை முடிஞ்சு போச்சு இல்லையா? இது தேவையில்லாமல் நான் இங்கேருந்து அடிக்கடி நான் காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை கிடையாது. இப்போ இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி சரியாக நடக்கவில்லை என்று நிறைய காரணம்லாம் சொல்கிறீங்க. 2026 யார் வெற்றி பெறுவார்னு நினைக்கிறீங்க? எந்த ஆட்சி அமையும் அப்படின்னு நினைக்கிறீங்க? வெளிப்படையாக என்னோட பதிலை சொல்லிடுறாங்க. எந்த ஆட்சி அமைச்சாலுங்க நீங்கள் உழைச்சா மட்டும்தான் நீங்கள் சாப்பிட முடியும். நான் உழைச்சா தான் நான் சாப்பிட முடியும். இவங்க யாரும் வந்து எந்த மக்களையும் காப்பாற்ற போகிறது கிடையாது. அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு என்ன பிரச்சனை, ஒரு வேளை வருமானத்துக்கு என்ன பிரச்சனைன்றது முடிவுக்கு வந்துட்டீங்கல்ல. ஆமாங்க. அதுக்கப்புறம் பரந்தூருக்கு போகிறேன், கலெக்டருக்கு. இது என்னோட குடும்பத்துக்கு போக உழைச்சதுக்கப்புறம் மீதி உள்ள அதிகப்படியான நேரத்தில் தான் நாங்கள் போய் மனு கொடுத்தோம். அதனால ஒரு உபயோகம் இல்லைன்றீங்களே. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறாங்க. அதுதான் முடியலன்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருக்க முடியாது இல்லையா? நான் என்னோட உடல் உழைப்பு மட்டும்தான், எனக்கு வண்டி போக்குவரத்து செலவு இது மட்டும்தான் எனக்கு நஷ்டமாக தெரியும். சரி, இப்போ இந்த முயற்சிகள்லாம் ஏதோ ஒரு நன்மைக்கு ஒரு நல்லதுக்குன்னு நினைக்கிறீங்கல்ல, அது மாதிரி 2026 இவங்க வந்தால் நல்லது அப்படின்னு நினைக்கணும்ல, அது யார்? அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி, இப்போ ஆண்டு இருக்கணும் ஒரு 50 வருஷமாக அவங்க தான் நம்மள தமிழ்நாட்டில். அப்போ புதுசாக பிஜேபி வரணும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் ஆண்டுகிட்டு இருக்காங்க. என்ன இது வரைக்கும் என்ன பலன் கண்டீங்க? அது வரைக்கும் சொல்லுங்கள். அது கிடையாதுன்னு சொல்லி கடன் இல்லாத மாநிலமாக ஆக முடியுமா இவங்களால? நான் என்ன சொல்கிறேன், கடந்து போனதை பேசிக்கிட்டே இருக்கிறத விட அடுத்து என்ன நடக்கணும்? கடந்து போனதை விட்டுருங்க. இதுக்கப்புறமாவது இப்போ இருக்கிற ஆட்சியும் சரி, இனிமேல் வரப்போகிற ஆட்சியும் சரி, எந்த ஒரு ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு இலவச திட்டங்கள் கொடுக்குறோம், அதனால் வந்து இவ்வளோ கடனை வாங்கியிருக்குன்னு சொல்லி அந்த பதில் சொல்லாமல் சப்பை கட்டாமல் கடன் இல்லாத மாநிலமாக ஆக்க முடியும்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு உழைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேங்க. நாங்கள் சொல்கிறதுக்கு வரல. நீங்கள் வந்து ஒரு சிறந்த சமூக சேவகர், அறிவாளி அப்படின்ற நிலையில் நீங்கள் யார் அந்த இடத்த நீங்கள் சுட்டி காமிங்க, இவங்க வந்தால் சரி அப்படின்னு காமிச்சிங்கன்னா மக்கள் உங்கள் பின்னாடி வர தயாராக இருப்பாங்கல்ல. அதுதாங்க யாருமே உங்களுக்கு தெரியலையா? யாரும் சொல்ல முடியலையா? ஏன்னா இப்போ இருக்கிறவங்க யாருமே சரியில்லை. கண்டிப்பாக கிடையாதுங்க. கண்டிப்பாக என்னோட பொறுத்த வரைக்கும் யாருமே கிடையாது. ஒரு பக்கம் குடும்ப அரசியல், ஒன்று ஆணவ அரசியலாக போயிட்டு இருக்குது. ஜெயலலிதா நம்ம இருக்க வரைக்கும் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் யாருன்னா உட்காருனா உட்காரு, ஏந்திரினா ஏந்திரி. அந்த அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது தூங்கி எஞ்சால் தான் ஒவ்வொரு அமைச்சரும் நம்ம சீட்டில் இருக்கிறோமா இல்லையான்றது தெரியும். ஆனால் டிஎம்கேல வந்து அந்த மாதிரி சொல்ல முடியலையா? டிஎம்கே என்ன சொல்ல, முதலமைச்சரே சொல்ல எனக்கு தூக்கமே கெட்டு போச்சுடான்றாரு. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பிரச்சனை விட்றீங்களே அப்படின்னு பிரச்சனை வந்து விட்டுறாங்க.
அந்த அமைச்சர் பேரில் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இப்போ அமைச்சர்கள் நிறைய மாற்றப்பட்டிருக்கிறாங்க. என்னத்தை மாற்றுறீங்க? நிறைய நீங்கள் அதிகாரிகள்லாம் சரியில்லைன்னு சொன்னீங்க, அவங்களையெல்லாம் மாற்றி போட்டுட்டு இருக்காங்க. அதிகாரிகளை மாற்றுறது பிரச்சனை இல்லைங்க. அந்த மாற்றத்துக்கு பதிலாக அவங்கள முதல்ல தண்டனை கொடுங்க, ப்ரொமோஷன் பண்ணுங்க, அவங்களோட வருமானத்தை கம்மி பண்ணுங்க, இல்லை ஒரு 4 ஐஏஎஸ் ஆஃபீஸரை டிஸ்மிஸ் பண்ணுங்க. பயம் வரும், யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல தான் இங்கே ஐஏஎஸ் இல்லைன்னா அடுத்த மாவட்டத்துக்கு போனால் அதே ஐஏஎஸ் தான், அதே கலெக்டர் தான். அப்போ அங்கே போனால் இந்த தப்பு பண்ண மாட்டாங்களா? முதல்ல தண்டனைகள் கடுமையாக்கினா மட்டும்தாங்க அதுக்கு தீர்வு. இப்போ அதிகாரிகள் ஏதோ ஒரு செயற்பாட்டில் அந்த இடத்துல இருந்து மாற்றப்படுகிறார்கள், இல்லை வந்து சஸ்பெண்ட் பண்ணப்படுகிறார்கள், அதாவது தற்காலிக நீக்கம் மாதிரி. ஆனால் முழுவதுமாக நீக்கப்படுவதில்லை. அதை முழுமையாக நீக்கினா மட்டும்தான் ஒரு முடிவு வரும், ஒரு பயம் வரும். யாராக இருந்தாலும், அடித்தட்டு மக்களாக இருந்தாலும் சரி, ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, தப்பு பண்ணால் தண்டிக்கப்படுவோன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கினா மட்டும்தான் நாட்டில் வந்து குற்றங்கள் குறையத்துக்கு வாய்ப்பு. இந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரமில் அந்த நச்சு சாராயம் குடித்து நிறையா இருந்தாங்கல்ல, அதற்கான பின்விளைவுகளாக நடவடிக்கைலாம் எடுத்தாங்க அரசு, தமிழ்நாடு அரசு. அதெல்லாம் சரின்றீங்களா இல்லை சரியில்லை? என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அதான் நிறைய அதிகாரிகள் மாற்றங்கள். அதுதாங்க சொல்கிறேன், அதிகாரிகளை மாற்றி என்ன புண்ணியம்? அடுத்து வரவனும் அதே தப்பு தான் பண்ண போகிறான். ஏற்கனவே இருக்கும்போது ஒரு அதிகாரி இருக்கும்போது தப்பு பண்ணால் அந்த அதிகாரி தண்டனை கொடுங்க, வேலையை விட்டு தூக்கிடுங்க முதல்ல. இல்லை, மற்ற ஆட்சி நடைமுறைகளை விட இந்த ஆட்சியில் வந்து பெரிய உயரதிகாரிகளெல்லாம் மாற்றிருக்காங்க. இதுதான் ஐயா, இடம் மாற்றுறதுன்றத முதல் நிப்பாட்டி கடுமையான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் ஒழுங்காக இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, இந்த ராஜேஷ் தாஸ்ன்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பேரில் கற்பழி பெண் வன்கொடுமை சட்டம் விழுப்புரம் கோர்ட்டில் தண்டனை கொடுத்தாங்க. என்ன பண்ணாங்க? அவர் வேலையிலே இல்லைனாலும் அவர் உள்ள சலுகையெல்லாம் கிடச்சின்னு தான் இருக்குது. அவங்க வீட்டுக்காரமாவும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க வேறு ஒரு வகையில், இருந்தாலும் சலுகையில் அனுபவிச்சுன்னு தான் இருக்காங்க. ஒரு குற்றவாளின்னு சொல்லி ப்ரூவ் ஆனவனு அவங்களுக்கு தண்டனையை கடுமைப்படுத்துதுன்னா அது ஒரு நிர்வாகம் ஒழுங்காக நடக்கும். இடத்த மாற்றதுலாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி இங்கே ஒரு ஜேஇ தப்பு பண்ணியிருக்கான், 143வது வார்டு ஜேஇ தப்பு பண்ணிக்கிறான்னு சொல்லி அவனை 150 அமைச்சா அங்கேயும் அதுதான் பண்ண போகிறான். இவன் தப்பு பண்ணனா டிஸ்மிஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புங்க. அவன் பீரியடில் வந்து எவ்வளோ சொத்து சேதம் எல்லாத்தையும் சீஸ் பண்ணுங்க. அவங்க பொண்டாட்டி பேர்லேயே பசங்க பேர்லேயே என்னென்ன சொத்து வாங்க அதெல்லாம் கணக்கெடுங்க. இதெல்லாம் எடுத்து நீங்கள் 4 பேரை தண்டனை கொடுத்தீங்கன்னா ஒரு பயம் வரும். அது அதிகாரியாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதி இருந்தாலும் சரி. நீங்கள் அதை பண்ண மாட்டேன்னீங்களே. ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவனால் என்ன பிரச்சனை வரும், அவனால் என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி பயந்து இருக்கும்போது அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டான்றதான் என்னோட கேள்வியாக இருக்குது. நீங்கள் வந்து நடிகர் விஜய் அவர்களோட கட்சியில் இணைய போகிறதா பேசுகிறாங்களே. நடிகர் விஜயோட கட்சியில் நம்ம இணையாதது வேறு. அவர் வந்து ஏதோ ஒரு ஆதங்கத்தில் ஒரு கட்சி ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிட்டாருங்க. சரி, என்னோட குறி என்னென்னா, நான் ஒழுங்காக இருந்தால் தான் அடுத்தவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ண முடியும். வெளிநாட்டிலேருந்து ஒரு காரை இறக்குமதி பண்ணார். சரி, இந்த இறக்குமதி வரி கட்டணமா வேண்டாமா? கட்டணும். வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. சரி, இதுக்கு எதிர்த்து நான் நடிகர் எனக்கு சிறப்பு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனீங்க. கோர்ட்டில் உங்களை தலையில் அடித்து வரி கட்ட சொன்னாங்க. இந்த அசிங்கப்பட்டதுக்கப்புறம் நீ எதுக்கு அரசியல் கட்சி நடத்துகிறீங்க? உங்கள் அப்பா உங்கள் கூட இருக்காரா? உன்னை பெற்றவர் உங்கள் கூட இருக்காரா? முதல்ல உங்கள் குடும்பத்தை பாருங்கள், நாட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். வரவன் அத்தனை வர நான் தான் முதலமைச்சர்னு சொன்னால் ஓட்டு போடுறோம் யாரையா? எனக்கு 1 கோடி பேருக்கு மேலே உறுப்பினர் ஆகிட்டாங்க. இருக்கட்டுங்க, சாதாரணமாக பேசுகிறீங்க. இருக்கட்டுங்க, நீங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ டிசம்பரில் உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. எத்தனை கவுன்சிலர் ஜெயிக்க வைக்கையும் பார்ப்போம். ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்காங்களே. எங்கே உள்ளாட்சி தேர்தலெலாம் ஒரு சிலர் வெற்றி பெற்றிருக்கிறதா கணக்கு சொல்கிறாங்க. விஜய் கட்சியில் சார்ந்தவங்க வெற்றி பெற்றிருக்காங்களா? சரி, ஒருவேளை அப்படியே கூட இருக்கலாங்க. அதுக்கு இடையில இப்போ சேலத்தில் வந்து ஒரு மாநாடு நடத்த போகிறாரு. அந்த மாநாட்டுக்கு பிறகு ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டு தமிழ்நாட்டு மக்களே விஜய் பின்னாக செல்ல தயாராக இருக்காங்கன்னு பேசப்படுகிறது. என்னோட இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னோட பணிவான ஆதங்கம் அறிவுரையாக சொல்கிறேங்க. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே கொஞ்சம் விழிப்புணர்வோடு வருவாங்க. சுண்ணாம்படிச்சு வரவெல்லாம் வந்து எம்ஜிஆர் ஆகிட முடியாது. அவன் பின்னாடி போய் அலைஞ்சி உங்களோட பொண்ணான நேரத்தையும் உங்களோட உழைப்பையும் எம்ஜிஆர் சுண்ணாம்படிச்சாரா, குடும்பத்தையும் நடு ரோட்டில் விடாதீங்க. அதாவது சுண்ணாம்படிச்சுன்னா முகத்தில் சுண்ணாம்படிச்சு
கலர் பவுடரை போட்டு நடிக்க வந்தவங்களாம் முதலமைச்சர் ஆகிட முடியாது. ஒப்பனை மேக்கப்புக்கு ஆமாம், ஒப்பனை பண்ணி வந்தவங்களாம் முதலமைச்சர் ஆகிட முடியாது. சிவாஜி கட்சி ஆரம்பித்தார், ஆகிட்டாரா? ரஜினி வந்து ஆரம்பித்தார், பாதியிலே ஓடி போயிட்டார். கமல்னு சொல்லி ஒருத்தர் ஆரம்பித்தார், காணாத போயிட்டார். ஏங்க இப்போ வந்து அதாவது நாடாளுமன்றத்தில் மேலவை உறுப்பினர் ஆக போகிறாருங்க அவர். ஆகட்டுங்க, எந்த கட்சியில் ஆக போகிறீங்க? உங்கள் சிம்பிளில் நீங்கள் தனி கட்சி ஆரம்பிச்சிங்க, உங்களோட கட்சியை காமிச்சு உங்களோட சிம்பிளை நீங்கள் ஜெயிச்சு உறுப்பினரானா பரவாயில்ல. உங்களோட கையாளாகாத தனதால் காங்கிரஸ் போய் சேர்ந்து அதில் போய் நீ அங்கே வருது, அதை விட வேறு அசிங்கம் என்னை பொறுத்தவரைக்கும் வேறு எதுவும் தெரியல. அவங்களோட கம்பேர் பண்ணும்போது என்னோடய உழைப்பில் நான் தோற்று போனாலும், ஒரு 100 ஓட்டு 50 ஓட்டு வாங்கி தோற்று போனாலும் அது எனக்கு கிடைச்ச கௌரவமாக நினைக்கிறேன். சரி, நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வருவோம். சந்தோஷங்க. 2026 எந்த ஆட்சி தமிழ்நாட்டில் வந்தால் தமிழ்நாடு சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து தாழ்மையான வேண்டுகோளுங்க. கடந்த ஆட்சியிலும் சரி, இப்போ நடக்கிற ஆட்சியிலும் சரி, மக்களுக்கு எந்த ஒரு நல்ல திட்டங்களும் சொன்ன மாதிரியே தெரியல. ஏன்னா இலவச பஸ்ஸுன்னாங்க, பஸ்ஸுலாம் பிரச்சனை. இப்போ எல்லா பஸ்ஸும் பார்த்தா தனியார் வசமாக விட்டுருக்காங்க. இதெல்லாம் விட்டுருங்க, இல்லை யார் வரணும் அப்படின்றாங்க. அதனால் இந்த மக்கள் தான் முடிவு எடுக்கணும். சரி, மக்கள் முடிவுப்படி நடக்கட்டும்ன்றீங்க. கண்டிப்பாங்க. இது இவ்வளவு நேரம் உங்களது நேரத்தை தமிழன் தொலைக்காட்சிக்கு தந்தமைக்காக எங்களது மனம் கணிந்த நன்றி. நன்றி, வணக்கங்க. நேர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.